அன்புள்ள மீனராசி அன்பர்களே வணக்கம். சனி பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். மார்ச் 29 இரவு 9:44 சனி பெயர்ச்சி உண்டாகிறது. சனி பகவான் கும்ப ராசியை விட்டு தங்களின் ராசியாகிய மீனராசிக்குள் வருகிறார். பூரட்டாதி 4ஆம் பாதத்திற்குள் வருகிறார். ஆக மீன ராசியினருக்கு ஜென்ம சனி உண்டாகிறது. கழுத்திலிருந்து முழங்கால் வரை உள்ள உறுப்புகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் உண்டாகலாம். நெருங்கியவர்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் உண்டாகி உங்களின் மன நிம்மதி குறையும். தூக்கமின்மை, சோர்வு, அஜீரண கோளாறுகள் ஏற்படும். சிலருக்கு வயிறு சம்பந்தமான பாதிப்புகளால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். முன்கோபத்தை குறைப்பது, பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. குடும்பம் பொருளாதார நிலையை பொறுத்தவரை குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் என்பதால் முடிந்தவரை பிறரை அனுசரித்து செல்வது நல்லது. எந்த ஒரு செயலிலும் பிறருடைய மனதை புண்படுத்தாமல் பேச வேண்டும். ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது. சுபகாரிய முயற்சிகள் தடங்களுக்கு பின் சாதகமாக ஆகலாம். கொடுக்கல் வாங்கல் ஏற்றம் இறக்கமாக இருக்கும். பெரிய தொகைகளை ஈடுபடுத்தாமல் இருக்க வேண்டும். பண விஷயத்தில் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை கவனமாக கையாள வேண்டும். முன் ஜாமீன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்ட் போன்றவற்றில் ஓரளவுக்கு லாபத்தை அடையலாம். தொழில் வியாபாரத்தில் நிறைய போட்டிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் உண்டாகி வெளியூர் செல்ல நேரிடும். பொறுப்புகள் அதிகமாகி அதிக நேரம் பணி புரிய நேரிடுவதால் உடல்நிலை சோர்வடையும். அலைச்சல் உண்டாகும். தங்களுக்கு சிலர் அடிக்கடி விடுப்பில் போக வேண்டியிருப்பதால் அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாவீர்கள். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். வெளி உணவுகளை தவிர்க்க வேண்டும். அரசியலை பொறுத்தவரை உடன் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதில் தடங்கல்கள் ஏற்படும். மக்களின் ஆதரவை பெறுவதில் கஷ்டமாக இருக்கும். அரும்பாடுபட வேண்டியிருக்கும். தேர்தல் நெருங்கி வருகிறது. இந்த நேரத்தில் மீனராசி அன்பர்கள் தேர்தலில் நின்றால் ஜெயிப்பது கடினம் என்ற நேரம் காலம் சரியில்லை. விவசாயத்தை பொறுத்தவரை விளைச்சல் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. போதிய நீரின்மையால் பயிர்கள் விளைச்சல் பாதிக்கும். போன்ற முதலீட்டினை எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கும். பங்காளிகளிடம் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். கலைஞர்களுக்கு நிறைய போட்டிகள் உண்டாகும். பெண்களுக்கு உடல்நிலையில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கர்ப்பப்பை கோளாறு உண்டாகலாம். கணவன் மனைவியிலேயே அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையலாம். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் செலவுகள் கட்டுப்பாடுகள் வர பூர்த்தி செய்ய வேண்டும். பெண்களுக்கு எச்சரிக்கை, கவனம் தேவை. விட்டு கொடுத்து செல்வதால் நன்மைகள் உண்டாகும். கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்க வேண்டும். அனைவரிடமும் அன்பாக பழக வேண்டும். யாரையும் எடுத்தறிந்து பேசிவிடக்கூடாது. பணி சுமை அதிகமாக காணப்படும். வேலை திருப்தியாக இருக்காது. உத்தியோகஸ்தர்களுக்கு உடல் நலத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. அதிக வேலை என்பதால் உடல் ஆரோக்கியம் பாதிப்படக்கூடும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் சிதறும். கெட்ட சகவாசம் தங்களுக்கு கூடாது. அடுத்து ஒரு சில நன்மைகளும் உண்டாகும். சனியின் 3ஆம் பார்வை படுவதால் சகோதர உறவுகள் தங்களுக்கு நன்மை அளிக்கும். 7ஆம் பார்வை ஆண்கள் மனைவி பெயரில் தொழில் ஆரம்பிக்கலாம். சனியின் 10ஆம் பார்வை வியாபாரத்தில் கஷ்டப்பட்டு விற்பனை அதிகரிக்கும். மற்றபடி சனியின் வக்கர காலத்தில் அடிக்கடி பயணம் செய்ய வேண்டியிருக்கும். கோயிலுக்கு சென்றால் விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, கால பைரவர் வழிபாடு நன்மை அளிக்கும். அன்னதானம் செய்யுங்கள். சனிக்கிழமைகளில் கருப்பு நிற ஆடைகளை அணியுங்கள். சுந்தரகாண்ட பாராயணம் செய்யலாம். முடிந்தால் காரைக்கால் திருநள்ளாறு சென்று வாருங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஸ்ரீ ஆஞ்சநேயாய நமக.